இங்க ஒருத்தன் ஒரு லைப்ரரியில உட்காந்து படிச்சிட்டு இருக்கான். அப்படி இவன் படிச்சிட்டு இருக்கும்போது அப்ப அங்க வந்து ஒரு பொண்ணு நைஸா வந்து பேச்சு கொடுக்குற மாதிரி இவனோட போன் மேல உட்காரா. என்னன்னு பார்த்தா பின்னாடி டேப் போட்டு வச்சிருக்கா. சோ அப்படியே இவனுக்கே தெரியாம நைஸா இவனோட போன் மேல உட்காந்து போன் அடிச்சிடறான். அப்படி அடிச்சவ அப்படியே வந்து பேச்சு கொடுக்குற மாதிரி, ஏங்க இந்த புக்கு நல்லா இருக்காது, ரோமி ஜூலியட் படிச்சு பாருங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ பேச்சு கொடுத்துட்டு இருக்கா. அந்த கேப்ல அப்ப அங்க வந்து இவளோட பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணானா, அவனுக்கு தெரியாம நைஸா இவளுக்கு பின்னாடி இருக்க போன் எடுத்து கையில இருக்க புக்ல வச்சுட்டு அந்த புக்கை கொண்டு போயிட்டு அங்க இருக்க ஒரு ரேக்ல வச்சறான். சோ அப்படி வச்சுட்டு அவன் போயிட. அதுக்கப்புறம் பின்னாடி அந்த பொண்ணு யாருக்குமே சந்தேகம் வராம அந்த புக்கை எடுத்துட்டு லைப்ரரி விட்டு வெளியே வந்துறான். அப்படி வெளியே வந்தவ, டேய் எப்படியோ பிளான் பண்ணி போன் அடிச்சாச்சு, இந்த ஐபோனான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ புக்கை கொடுக்க, புக்கை வாங்கி திறந்து பார்த்தா போனை காணோம். அடி வேற ஏதோ புக்கு கொண்டு வந்திருக்கடி அப்படின் போது, எது வேற புக்கா, நீ இந்த புக்கு தானே வச்ச, சரி இரு நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ள போய் பார்த்தா அவன் வச்ச அந்த போன் இருக்கு அந்த புக்கை யாரோ பாட்டி ஒருத்தங்க எடுத்துட்டு வந்து படிக்கிறதுக்காக உட்காந்துறாங்க. இதை பார்த்துட்டு ஐயோ புக் இந்த பாட்டி எடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா, அந்த பாட்டி கிட்ட போயிட்டு, பாட்டி நாங்க கொஞ்சம் உட்காந்துட்டு அப்படின்னு மாதிரி கேட்கும்போது அந்த பாட்டி வந்து உட்காந்துக்கோமா அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அப்படி உட்காந்துற அப்ப அந்த பாட்டி வந்துட்டு அந்த புக்கை படிக்கிறதுக்காக ஓபன் பண்ணலான்னு போகும்போது அப்ப கரெக்டா இவளோட பாய் ஃப்ரெண்ட் அங்க வந்துட்டு ஏதோ இந்த லைப்ரரியில வேலை செய்யற மாதிரி, பாட்டி உங்களுக்கு டீ காஃபி ஏதோ வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். சோ அப்படி அவன் கேட்டுட்டு இருக்க கேப்ல இந்த பொண்ணு என்ன பண்றானா, அவளோட காலை தூக்கி முன்னாடி இருக்க அந்த டேபிள தள்ளி விட்டுறா. சோ இதனால அங்க இருக்க அந்த பூந்தொட்டி வந்து கீழே விழுந்துருது. அப்படி தள்ளி விட்டவ, சாரி பாட்டி தெரியாம காலை தூக்கிட்டு அப்படின்னு போது அந்த பாட்டி வந்துட்டு பரவாயில்ல விடுமா நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த பூந்தொட்டி எடுக்கலான்னு போகும்போது அப்ப இவன் நைஸா அந்த புக்கை மாத்தலான்னு போகும்போது அப்ப கரெக்டா அந்த பாட்டி வந்துட்டு புக்கு மேல கை வச்சுறாங்க. ஆஹா பாட்டி அலாட்டா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அப்ப அந்த பாட்டி வந்துட்டு, ஆமாப்பா ஒரு டீ தான் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லிட்டு, சோ இப்போ அந்த பாட்டி வந்துட்டு அந்த புக்கை ஓபன் பண்ணலான்னு போனவங்க, ஐயோ அம்மா கண்ணாடி வீட்லயே மறந்து வச்சிட்டேன்னு நினைக்கிறமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணாடி தேடுறாங்க. ஆக்சுவலி பார்த்தா அவங்களோட கண்ணாடி தலையில தான் இருக்குது. ஆனா பாட்டிக்கு வந்து மறதி ஆட்டுக்குது. சோ அவங்க வந்து கண்ணாடி தேடிட்டு இருக்கும்போது இதை பார்த்து அந்த பொண்ணு வந்துட்டு, டேய் இங்க கொஞ்சம் வாடா, அவங்க தலையில இருக்க கண்ணாடி ஏறா அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல, இதை கேட்டு இவன் போயிட்டு நைஸா அந்த கண்ணாடி எடுத்துறான். அப்படி எடுத்துட்டு, சாரி பாட்டி தலையில தூசி அப்படின்றான். ஆனா அந்த பாட்டியோ ஸ்பேர் கண்ணாடி எல்லாம் வச்சிருக்கு போல, அம்மா எப்படி இன்னொரு கண்ணாடி கொண்டு வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த புக்கை படிக்கலான்னு போற கேப்ல இந்த பாய் ஃப்ரெண்டாலையோ இதுக்கு மேல பொறுக்க முடியல, போதும் பொறுத்த வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி கையில இருக்க புக்கை புடுங்க ஆரம்பிச்சிடான். கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு புடுங்குறான். பாட்டியோ எதுக்கு புடுங்குற அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, படிக்கதான் கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் புடிங்கிட்டு இருக்கும்போது அப்ப அந்த பாட்டி என்ன பண்ணுறா, சடனா கன் எடுத்து நீட்டிருமா. அவ்வளவுதான் இவங்க ரெண்டு பேருக்கும் அல்ல இல்ல. அப்ப அந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, ஏய் உனக்கு இந்த புக்கு வேணுமா தரேன், ஆனா அதுக்கு 500 ரூபா கொடு அப்படின்னு மாதிரி கேக்குது. சோ இதை கேட்டு இந்த பொண்ணு, டேய் காசை கொடுத்து தொலைடா போட்டு தள்ளிட போதுரா அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல, இதனால அவன் காசை கொடுத்துறான். அப்படி காசை வாங்கிட்டு அந்த பாட்டி கொடுக்குது பாருங்க ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அது கண்ணே கிடையாது, அது ஒரு லைட்ரு. என்னப்பா பயந்துட்டீங்களா, சும்மா விளாட்ன அப்படின்னு சொல்லிட்டு புக்கை கொடுத்துருது. அப்படி புக்கை வாங்கி பார்த்தா போனை காணோம். ஏய் பாட்டி போன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த பாட்டி வந்துட்டு என்னப்பா போன் அப்படின்னு, ஏய் இதுக்குள்ள இருந்துச்சுல அந்த போன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஓ அந்த போனா என்னோட பேரங்கிட்ட இருந்து நீங்க திருநீங்களா, அந்த போன் உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கேக்குது. ஏய் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு போது, இங்க பாருங்கப்பா நாங்க லைப்ரரிக்கு படிக்க மட்டும் வரதில்ல, ஸ்பையாவும் வேலை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி சொல்லிட்டு இருக்கும்போது